இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாத பெருமான் திருப்புகழில் ஒரு பாடலில் 653வது பாடல். அதில் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க, மனதுக்கு புத்தி கூறல் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. மனதுக்கு புத்தி சொல்கிறார். எவ்வளவு அப்படி கிட்டக்க கூப்பிட்டு மனசை ஏதோ கையில் நம்ம கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ஒரு உருவம் போல் கூப்பிட்டு சொல்கிறாரு. ரொம்ப அழகான பாடல். மனமே உனக்குறுதி புகழ்வேன் எனக்கருகில் வருவாய், உரைத்த மொழி தவறாதே, மயில் வாகன கடவுள் அடியார் தமக்கரசு மனமாயை அற்ற சுக மதிபாலன், நினைவேது உனக்கு அமரர் சிவலோகமிட்டு மல நிலைவேர் அறுக்க வல பிரகாசன், அறுக்க வல்ல பிரகாசன் வல பிரகாசன், நிதிகா நமக்குறுதி அவரே பரபிரம்ம நிழலாடியை தொழுது வருவாயே, இனமோதொரு திருபினல் மேற்மறைக்குரிய இளையோள் ஓர் ஒப்புமிலி நிர்வாணி, எனையீன் எடுத்த புகழ் கல்யாணி பக்கமுறை இதழ்வேணி அப்பனுடைய குருநாதா, முனவோர் துதித்து மலர் மழை போல் இறைத்து வர முதுரரை தலைகொள் முருகோனே, மொழி பாகு முத்து நகை மயில் வாழ் தனக்குருகு முருகா தமிழ் புலியூர் பெருமாளே, மொழி பாகு முத்து நகை மயிலாள் தனக்கு உருகு முருகா தமிழ் புலியூர் பெருமாளே. அருமையாக இருக்குது இந்த பாடல். அதோட பொருள் சொல்கிறாங்க. முத்தம் அந்த இறைவன் எப்படியெல்லாம் அந்த மனசை கூப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. மனமே உனக்கு உறுதி தரக்கூடிய மொழிகளை சொல்லுவேன், என்னுடைய சமீபத்தில் வா. அவர் பாரதியார் காலா என் அருகே வாடா உன்னை உதைக்கிறேன்றார்ல, அது போல் இவர் கூப்பிட்டு எதிரில் நிற்க வச்சு புத்தி சொல்கிறார். மனமே உனக்கு உறுதி தரக்கூடிய மொழிகளை சொல்லுவேன், என்னுடைய சமீபத்தில் வா, நான் சொல்லும் சொற்படி தவறாமல் நடப்பாயாக. ஒவ்வொருத்தரும் இது மாதிரி மனசுக்கு கட்டளையிட்டால் எல்லாரும் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். ஆஹா, மயில் வாகனம் ஏறும் தெய்வம் யார்? முருகன். அடியவர்களுக்கெல்லாம் அரசர், மனம் மாயை என்பன இல்லாத சுகஸ்வரூப அறிவுள்ள குழந்தை. அவருக்கு மனமயக்கம் மாயெல்லாம் கிடையாது. வருத்தம் ஏது உனக்கு, அல்லது உன் நினைவுக்கு ஏது காரணமாய் இருப்பவன், அல்லது உன் எண்ணம் எதுவோ அதையும் அமரர் லோகம் சிவலோகம் வானோர் உலகு சிவலோகம் இவை தமையும் அழித்து எல்லாத்தையும், வானோர் உலகு சிவலோகம் எல்லாத்தையும் அது அழித்து, மலம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்கள் மும்மலங்களில் நிலைத்துள்ள வேர்களை அறுக்க வல்ல ஒளியோன். அந்த வேர்லாம் எதால் அறுப்பார்னா ஞான ஒளி கொண்டு அறுப்பார். அந்த ஆணவம் கண்மம் மாயையினுடைய இத்தினூண்டு வேர் எங்கே யானம் தங்கி போனால் கூட பல காரணங்களால் நம்ம பொறிப்புலன்கள் பண்ணுற சேட்டை காரணமாக அது துளிர் விட்டுடும். ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி அது மேலே வந்துடும், அதிகமாக வந்துடும். அதனால் அதை அறுக்கணும்னு தீர்மானம் பண்ணால் இறைவன் என்ன பண்ணுவார்? வேறற திருத்தி வெட்டிடுவார். அது மாதிரி ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களில் நிலைத்துள்ள வேர்களை, மும்மலத்தை இருக்கிறது இல்லை, மும்மலங்களில் நிலைத்துள்ள வேர்களை அறுக்க வல்ல ஒளியோனவன், ஞான ஒளியோன். சங்கனி மும்மலங்களோட வேர் அறுக்கிறான். அமரர் லோகத்தையும் சிவலோகத்தையும் வானோர உலகத்தையும் நமக்கு கொடுக்குறான். இன்னும் என்ன தரான் பாருங்க. சங்கநிதி பதுமநிதி கற்பக கனி அணையவன் அவன், நமக்கு உறுதி அவனே, பரபிரம்மம் அவனே, நிலை பொருள் அவனே, முழு முதற்கடவுள் அவனே, நிழலாடி அவன் நீதிமான். அத்தகைய பெருமானை நீ வழிபட்டு வருவாயாக. என்னெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. அவனை மனசில் உட்கார வச்சிட்டா என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க.
நமது உண்மை சுற்றம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தி ஒப்பற்றவளான அழகு உருவமுடையவளான நலமும் அழகும் கொண்ட வேதங்களுக்கு எட்டாத என்றும் இளையவளாக இருக்கக்கூடிய ஒரு விதத்திலும் ஒப்பில்லாதவள். எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவளுக்கு ஒப்பு ஒருத்தவங்க கிடையாது. அந்த ஒப்பில்லாதவள் அவள் திகம்பரி. என்னை பெற்றெடுத்த என்னை ஞான குழந்தையாக பெற்றெடுத்து காத்து அருளிய புகழ் நிறைந்த கல்யாணி அவள். அத்தகைய தேவியின் பக்கத்தில் உரைகின்ற கொன்றை அணிந்த அப்பனுடைய சிவபிரானுடைய குருமூர்த்தியே. சிவபிரானை சொல்லிட்டு அவருக்கு பிரணவத்துக்கு பொருள் சொன்னார்ல சுவாமிமலை, அந்த திருவிளையாடல் தானே. அதனால் அந்த உமையை பாகமாக கொண்ட சிவபிரானுடைய குருமூர்த்தியே அவர். எல்லாரையும் சொல்லுவார். சொல்லிவிட்டு கடைசியாக முருகன்கிட்ட வந்துடுவார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு குருவாக உள்ள முருகப்பெருமானே முனவோர் துதித்து மலர் மழை போல் இறைத்து வர, மழை போல் மலர் இறைத்து வர முதுரரை தலைகொள் முருகோனே. மொழி பாகு முத்து நகை மயிலாள் தனக்கு உருகு முருகா தமிழ் புலியூர் பெருமாளே. முன்னவர்களான அயன் அரி ருத்ரன் என்னும் மூவர்களும் துதித்து மலர்களை மழை போல இறைத்து பெய்து வர பழமை வாய்ந்த சூரநாதியோரின் தலைகளை கொய்து அறுத்த முருகோனே. தேவர்கள்லாம் மலர் தூவி இவரை வேண்டிக்கிறாங்க, சூரபதுமனை வதம் பண்ணுங்க, அவன் பண்ணுற அட்டகாசம் அதிகமாக இருக்குன்னு. அப்போது நிறைய சூரர்களுடைய தலைகளை கொய்து அறுத்த முருகோனே. மொழிகள் சர்க்கரை போலவும் நகை முத்து போல பற்கள், அந்த முத்து போன்ற பற்களையும் கொண்ட மயிலனைய சாயலான வள்ளியின் பொருட்டு மனம் உருகி நின்ற முருகோனே. தமிழ் விளங்கும் புலியூர் பெருமாளே அப்படின்னு சொல்லி புலியூரில் இருக்கிற முருகனை இவர் பாடுறார். அதை மனசை கூப்பிட்டு எதிரில் வா நில்லு, நான் சொல்கிறத கேளு, என் பேச்சை கேட்டு நட அப்படின்றார்ல, அது மிகவும் அருமை. நம்மளாலாம் அப்படி சொல்ல முடிஞ்சால் எவ்வளவு நல்லாயிருக்கும். இதே கருத்தில் மனசுக்கு கூட்டு வச்சு உபதேசம் பண்ணுறார் ரெட்டியப்பட்டி சுவாமிகள். அவர் நிறைய மனசுக்கு உபதேசம் பண்ணுறார். பல பாடல்களில் அதை தான் செய்கிறாரு. ஒரு பாடல் நம்ம திருப்புகழ் பாடலோட கொஞ்சம் சில கருத்துக்கள் ஒப்புமைப்படுத்தி நம்ம அந்த பாடலை படிக்கிறப்போ இந்த பாடல் ஞாபகம் வரும். அதுபோல் ஒரு பாடல் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடுறது அருட்பாடல்களில், மனமே நீ இந்த ஜகந்தனில் வாழ்க்கையை மாயமென்று அறிந்திடு நிஜமே, தினமும் கிருபை புரிந்து பரசுகம் தரும் ஜெகதீசன் பாதத்தை நாடி ஓர்மையாக கூடி, மனமே நீ இந்த ஜகந்தனில் வாழ்க்கையை மாயமென்று அறிந்திடு நிஜமே. இந்த உடம்பை பற்றி சொல்கிறாரு. 5 பேர் வாழ்கின்ற வீடு, அதில் அறிவான பொருள் ஒன்றை நாடு, பஞ்சு போல் பறந்திடும் கூடு, நாளை பாவி யமன் வந்தால் காடு, வினையினால் ஜனிக்கும் இத்தேகம், நீ வீண்காலம் போக்குவது மோகம், அனைவர்க்கும் உதவாது இப்பாகம், இதை அறியாதிருந்தால் சந்தேகம் அப்படின்னு சொல்கிறார். மனமே நீ இந்த ஜகந்தனில் வாழ்க்கையை மாயமென்றறிந்திடு நிஜமே, தினமும் கிருபை புரிந்து பரசுகம் தரும் ஜெகதீசன் பாதத்தை நாடி ஓர்மையாக கூடி. ஜெகதீசனுடைய பாதத்தை நாடினா கூட அது எல்லாம் அமைஞ்சிடாது. அந்த மனசு ஓர்மை ஒரு பின் பாயிண்டில் போய் ஃபோக்கஸ் ஆகணும். இறைவனுடைய திருவடிகளில் அது நிலச்சி நிற்கணும். ஓர்மையாக கூடி மனமே தினமும் கிருபை புரிந்து பரசுகம் தரும் பரசுகம். இந்த பரசுகம் ஈகசுகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த இறைவன் தான். இல்லைன்னா அந்த இறைவன் இல்லைன்னா இந்த உடம்பு ஏது, இந்த உலகம் ஏது, இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய
மற்ற இன்பங்கள் ஏது? எல்லாமே அவன் கொடுத்தது தானே. அதனால் இகலோக சுகங்களை கொடுக்கறதும் அவன்தான், பரலோக சுகங்களை கொடுக்கறதும் அவன்தான். அதனால் அந்த ஜெகதீசனுடைய பாதத்தை நாடி ஓர்மையாக கூடி, மனமே நீ இந்த ஜெகந்தனில் வாழ்க்கை மாயம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த உடம்பானது 5 பேர் வாழ்கின்ற வீடு. இந்த பொறிகள் அதுங்கெல்லாம் ஆட்டம் போடும். அது பொறிகள் புலன்கள் என்ன வேணாலும் ஆட்டம் போடட்டும். ஆனால் நீ இந்த உடம்பை கொண்டு தான் அறிவு பொருளை கண்டுபிடிக்க முடியும். இந்த உடம்புக்குள்ளே தான் அது ஒளிஞ்சிகிட்ருக்கு. அவனை கள்ளன் அப்படின்னு சொல்லுவார். பல பேர் சொல்லுவாங்க. சுவாமிகளும் இன்னொரு பாடலில், இவன் கள்ளனை கண்டுபிடிக்காமல் நீ வேற என்ன வேலை செய்ய போகிற, உனக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிற கள்ளனை தேடி கண்டுபிடி அப்படின்வார். அது மாதிரி 5 பேர் வாழ்கின்ற இந்த வீட்டில் அந்த அறிவான பொருள் ஒளிஞ்சிகிட்ருக்கு. அந்த அறிவான பொருள் ஒன்றை நாடு. நீ நாடினாதான் அதை தேடுவேன், தேடினா தான் கிடைக்கும். நாடுறவங்களுக்கு தேட தெரியும், தேட முடியும், தேடுறவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். 5 பேர் வாழ்கின்ற வீடு, அதில் அறிவான பொருள் ஒன்றை நாடு. அதுக்கப்புறம் நீ பண்ணலைன்னா என்னாகும்? பஞ்சு போல் பறந்திடும் கூடு. இந்த உடம்பு நீ தேடி கண்டுபிடிக்காம முயற்சி பண்ணாமல் இருந்தீன்னா, இலவம் பஞ்சு காய் பறக்கிற மாதிரி, பஞ்செல்லாம் பறக்கிற மாதிரி இந்த உடம்பு கீழே விழுந்துடும். பஞ்சு போல் உயிர் பறந்து போயிடும். இந்த நடுவில் இந்த உயிரை குடிக்கிறதுக்கு யமன் ஒருத்தன் வருவான்ல, அவன் வந்தான்னா அவ்வளோதான். அவன் வரும்பொழுது இந்த உடம்பு கீழே விழுந்துடும், உயிர் பஞ்சு போல் பறந்துடும். காட்டில் கொண்டு போய் உன் உடம்ப போட்டுடுவாங்க. ஆமாம், இந்த உடம்பு ஏன் வந்ததுன்னு கவனிச்சியா? நீ ஏற்கனவே பண்ண வினையினால் இந்த உடம்பு வந்ததப்பா. வினையினால் ஜனிக்கும் இத்தேகம். இப்போ அலட்சியமாக இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடும். காலத்தை வேஸ்ட் பண்ணாத, காலம் பொன்னானது. இப்போ நீ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த 5 பேர் வாழற வீட்டில் அறிவான பொருளை தேடணும், கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட. இந்த உடம்பு வினையினால் வந்ததப்பா. பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக, நாம் அந்த மலங்களை நீக்கிக்கிறதுக்காக, நமக்கு அறிவு விளக்கம் செய்யறதுக்காக இந்த ஜென்மத்தை உடம்ப கொடுத்துருக்கான். இப்போ நீ காலத்தை வேஸ்ட் பண்ணிடாத. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இது எவ்வளவு நாளைக்கு கழித்து எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான் தெரியாது. அதனால் வீண் காலம் போக்குவது மோகம். அது மற்ற உலக விஷயங்களில் இருக்கிற மோகத்தினால வீணாக காலத்தை போக்கிடாத. இப்போ நான் சொன்னேன்ல, அனைவருக்கும் உதவாதி பாகம். நான் இப்போ சொல்கிற உபதேசம் எல்லாருக்கும் உதவும்னு சொல்ல முடியாது. நீ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் சந்தேகம். அனைவருக்கும் உதவாதி பாகம், இதை அறியாதிருந்தால் சந்தேகம் அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் மனசுக்கு உபதேசம் பண்ணுவார். அவர் பல பாடல்களில் மனசை முன்னிறுத்தி சொல்கிறார். அதில் ஒரு பாடல் இந்த பாடல். இறைவனை எல்லாரும் காலம் உள்ள போதே, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது பொருளை பதர்லேருந்து பிரிக்கிறதுக்காக தூற்றுதல்ன்ற ஒரு செயல். அந்த செயல் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நெல் அறுவடை பண்ணுவாங்க. அந்த கதிர்லேருந்து நெல்மணிகளை பிரித்து எடுப்பாங்க. நெல்லுக்குள்ளே அரிசி கெட்டியாக இருந்தால் அது நெல்மணி. அந்த நெல்லோட ஒரு சில நெல் உள்ள அரிசி இல்லாமல் வெறுமே தோல் மட்டும் இருக்கும். அதுக்கு பதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயனற்ற நெல் பகுதி அது. அந்த பதர் வெயிட் இருக்காது, ஏன்னா உள்ள மணி இல்லை, உள்ள ஒன்றும் இல்லாததுனால அது காற்றில் பறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதை இதிலேருந்து பிரித்து எடுக்கணும்னா ஒரு முரத்தில் வச்சுக்கிட்டு தூக்கி கீழே கொட்டுவாங்க. கொட்டும் பொழுது நெல்மணிகள் வெயிட் உள்ள பொருள் நேராக விழும். இந்த பதரெல்லாம் அடிக்கிற காற்றுல கொஞ்சம் தூரத்தில் போய் விழுந்துடும். அப்போ நெல்லிலேருந்து பதரை பிரிக்கணும்னா அப்படியே அதுக்கு தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துறது அப்படின்னு சொல்லி
ஃபோக் வேர்டு, கிராமிய வார்த்தையில் நெல்லை தூத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூற்றுதல் செய்கிறது நல்ல மணியிலேருந்து பதரை பிரித்து எடுக்கிற ஒரு செயல். அதை இப்போ நமக்கு எது வேண்டாமோ அதை நீ துரத்திடு. இப்போது வினையினால் ஜனிக்குதுன்னு தெரிஞ்சிட்டல்ல, வீண் காலம் போக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டல்ல, அதனால் நீ என்ன செய்யணும், இப்போது நீ அறியாது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற மோகத்தினால நீ சொல்கிறேன்னு அர்த்தம், அந்த விருப்பத்தினால சொல்கிறேன்னு அர்த்தம். அதனால் இது அனைவருக்கும் உதவாதி பாகம். இதை அறியாதிருந்தால் சந்தேகம் அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்கிறார். நமக்கு வேண்டாத விஷயங்களை நாம் பிரித்து எடுத்துடணும், பதற நீக்கிடணும். அப்போது நெல்மணி நமக்கு பயனுள்ள பொருள் கிடைக்கும். திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுலையே சொல்லுவார், சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். சொல்லுக சொல், அது பயனுடைய சொல்லாக சொல்லு. அந்த சொல்லுலேயே பயனில்லாத சொல்லாக இருந்தால் அதை சொல்லாதேன்றார். அப்போது நம்ம வாழ்க்கைக்கே ஒரு சொல்லுக்கே அவர் அப்படி சொல்கிறார். ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்வாங்க இலக்கிய பெருந்தகைகள். அப்படி இருக்கிறப்ப எந்த சொல்லும் வீணான சொல் கிடையாது. நல்ல சொல், கெட்ட சொல், பயனுள்ள சொல், பயனில்லாத சொல், தேவையான சொல், தேவையில்லாத சொல் இல்லையா? அது திருவள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த சொல்லை பற்றி சொல்லியிருப்பார். அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயங்கள்லேயும் இது வேணும், இது வேணாம், இது நல்லது, இது கெட்டது, இது தேவையில்லை, அதை நாம் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த 5 பேர் வாழற வீட்டில் அவங்க நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. கண் என்ன செய்யும், எதையோ ஒன்று பார்த்துடும், அதை அடையணும்னு ஆசையை உண்டாக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கே முயற்சி செய்ய போகும். அந்த முயற்சியில் பல இன்பத் துன்பங்கள், பல பாவ புண்ணியங்கள் நமக்கு சேரும். அந்த ஆசையை நிறைவேற்றுற வரைக்கும் அதுக்காகவே இந்த சரீரம் உழைக்கும். கால விரயம், காது அதே மாதிரி, மூக்கு அதே மாதிரி, வாய் அது மாதிரி பேசிட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகும். அதனால் இந்த 5 பேர் வாழற வீட்டில் அறிவான பொருள் கொண்டு இவங்களையெல்லாம் நீ ஜெயிச்சு உன்னுடைய காரியத்தை பாரு. பரசுகம் தரும் ஜெகதீசன் பாதத்தை நாடி ஓர்மையாக கூடி மனமே இந்த ஜெகந்தினில் மாயைன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபதேச பாடல் மிக அருமையான பாடல். வாழ்க வளமுடன். உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்கிற விஷயங்களை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்கிறது என்ன நான் மாற்றிக்கவும் திருத்திக்கவும் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழியின் நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.